ஐ லவ் ஜான்சிபார். தர பார்த்தோன்னா பூரா பாசி படிஞ்சு அங்கங்கே தண்ணியாக கிடக்கு. நாற்பது 50 அடி மேலே வந்து நின்று எடுக்கிறோம். அதுவே இவ்வளோ வெள்ளியாக இருக்குது. காலையில் அந்த பீச்சில் பார்த்தோன்னா எங்கேயோ இருந்துச்சு கடல். இப்போ பார்த்தோன்னா கடலுக்கு இது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து பீச்சே இல்லாமல் போயிடுச்சு. மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜான்சிபாரில் 3வது இடத்துல வந்து தங்கியிருக்கோம். இது வந்து நும்பி கொஞ்சம் தள்ளி. இந்த கிராமத்து பேர் என்னப்பா? பாஜே பாஜேன்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ராக்குன்னு ஒரு கடலுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களாம். ஆனா இது ஹை டைடுல தான் கடலுக்குள்ள இருக்கும். லோ டைடுல வந்து பாறையோட தான் இருக்கும் போல. ஆமா, இப்ப கடலுக்குள்ள இல்ல, வெளியே தான் இருக்கு. நம்ம ஆனா கடலுக்குள்ள ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். ஆமா, ஜமைக்கால நம்ம கடலுக்குள்ள, அது ரொம்ப உள்ள இருந்தது. நல்லா இருந்தது. ஆமா, அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். எல்லாம் லோ டைடுனால எங்கேயோ போயிடுச்சு கடல். சரி, கடல்ல தண்ணி இருக்கிறப்ப எப்படி இறங்குவாங்க? தண்ணி இருக்கிறப்ப போட், இங்க இருந்து ஒரு போட்ல போய் போகணும். இப்ப நடந்து போய் பக்கத்துல பார்ப்போம். இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி வருமா? ஹைட் டைடப்போ இவ்வளோ உயரத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி வரும் போல இந்த மட்டத்துக்கு. இங்க இருந்து போட்டை பிடிச்சி அங்க போனோம். அங்க உள்ள அந்த லெவலுக்கு இருக்கும். அந்த லெவலுக்கு தண்ணி இருக்குமா? இப்போ லோ டைட்னால எங்கேயோ இருக்கு கடல். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஃபுல்லாக அப்படி பாறையெல்லாம் தெரியுது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ். என்ன ஒரு தீவா இருந்திருக்கும் போல அந்த பாறை. ஆமாம், தீவாத்தான் எப்பயுமே. நீ வந்து ஹை டைடு டைமில் வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கும் போல். ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி இருக்குங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸு. தர பார்த்தோன்னா பூரா பாசி படிஞ்சு அங்கங்கே தண்ணியாக கிடக்கு. வித்தியாசமாக இருக்குன்னு இந்த இடமே. காரல் தர மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி காரல் தான் எல்லாம் அடி காஞ்சி போச்சு போல. மீன் பாருங்க, அந்த கொடி இதுக்குள்ள கூட மீன் கிடக்கு. எங்க இருக்குடா? ஆமா, அதுக்குள்ள மீன் இருக்கு. இதுக்குள்ள சின்ன சின்ன மீன் இருக்கு. தண்ணிக்குள்ள வந்து சின்ன சின்ன மீன் கிடக்கு. இதுக்குள்ள எல்லாம் அசைறப்பதான் தெரியும். அசைய மாட்டேங்குது. நான் வித்தியாசமான ஒரு இடம் தான். என்ன இந்த இடமே திட்டா இருக்கு. மண் திட்டுகள். ஆமா, ஆனா நெலுக்குன்னு ஒரு மாதிரி பிச்சுக்குன்னு இறங்குது. ஸ்டிக்கியா இருக்கு. என்ன தண்ணியா இருக்கிற இடத்துல நடக்காம தண்ணி இல்ல, வித்தியாசமா இருக்கு. லோ டைட்னால அப்படி ஃபார்ம் ஆகி கிடக்கு கடல். எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு. ஆனா அங்க வரைக்கும்லாம் ஆட்கள் நடந்து போயிருக்காங்க. இதான் ரெஸ்டாரண்ட் 12 மணிக்கு ஸ்டார்ட்னு போட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய ஆட்கள் உட்காந்துருக்காங்க. ராக் ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன். இன்னும் 2 நாளைக்கு ஏதாவது வாங்கலான்னு பாஸ்தாவும் இதுவும் வாங்கி வச்சுருக்கோம். திருப்பி மழை பெய்யுது போலடா. நம்ம இப்போ காயப்போட்ட உருப்படி வாங்கிக்கிறமாயிருமோ? அலையெல்லாம் பெய்யலையா? பாகே ஃபேமஸான பீச்சுன்னு சொல்லிட்டு வந்தா பாருங்க, குப்பையா குப்பைன்னு சொல்லக்கூடாது, சீவீடு. எல்லாம் சீவீடு. ஆக்சுவலி இங்க பாருங்க, அங்க வரைக்கும் இருக்கும் போலடா தண்ணி. இந்த ஹை டைட் அப்ப அங்க பாருங்க அவ்வளவு தூரத்துக்கு வரும் போல. அங்க அழகா பெட்டு மாதிரி பண்ணி போட்டுருக்காங்க. ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் கீழே இருக்கு. இப்ப வந்து லோ டைடுனால தண்ணி எல்லாம் உள்ள போயிடுச்சு. சீவீடை பூரா தட்டி விட்டுருச்சு, வெளியே தள்ளி விட்டுருச்சு. இந்த ஏரியாவில் வந்து சீவீடு வளர்ப்பாங்களாம். வளர்த்து பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் வேறு பண்ணுறாங்க போல். ஆனால் இதில் எல்லாம் எங்கே ஒரு ரிலாக்ஸ் பண்ண கூட முடியாத அளவுக்கு சீவீடு கிடக்கு. இவ்வளோ ஃபேமஸான பீச்சில் ரொம்ப டிசப்பாயிண்டிங் தான். அதான் ஒரு சீசனாக கண்டா வேற மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரில. இதான நல்ல பீக் சீசன்றாங்க. ஆமா, இங்க நிறைய கைட் சர்ஃபிங் அது இதுன்னு இருக்கும். இங்க ஒண்ணுமே கைட் சர்ஃபிங்க்குலாம் ஆளையே காணுமே. அங்க பாரு, அங்க ரொம்ப தூரத்துல 2 பேர்லாம் நடந்து போறாங்க. அவ்வளோ லோ டைடு. ஆமா, அந்த
லோ டைடுனால சும்மா இடுப்பாத்துக்கு இதே கிடக்கு அவ்வளோ தூரத்துலேயே. அவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்க. அங்கேயுமே சும்மா முட்டிங்கால் உயரத்துக்கு தான் இருக்குது தண்ணி. சரி, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். இது டிசப்பாயின்மெண்ட்டோட நம்ம வாட்டுக்கு போக வேண்டியதான். டிப்ரெஷன். கைட் சர்ஃபிங் கிளாஸ்லாம் இருக்கு பாரு. கைட் சர்ஃபிங் ஸ்கூலு. அதான் இந்த இடமே கைட் சர்ஃபிங் தான் ஃபேமஸ்ன்றாங்க. அந்த போட் அந்த இந்த மாதிரி இருக்கும். 8 மணி நேரம் கிளாஸுக்கு வந்து $200 என்னவா கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருவாங்களாம். நம்ம வளைச்சு வளைச்சு ஓட்டுவாங்கல்ல, பாய்மரக்கல் மாதிரி இருக்கும். கையில பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி மாத்தி மாத்தி ஃப்ளோரிடால பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம. சர்ஃபிங் வந்து ஒரு பேராசூட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு ஆமாம், கீழே வாட்டரில் வந்து ஒரு பேஸ் போர்டு மாதிரி வச்சு அதில் நின்றுக்கிட்டே அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஜம்ப் பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க, அப்படியே போகும். அதுதான் இருக்கும். சரி, அப்போ அடுத்த இடத்துக்கு போவோம்பா. இது ரொம்ப குப்பையா இருக்கு. ஆளுங்க வேற நெய்யி நம்மள நக்கிறாங்க. ஆமா, நச்சு எடுக்கிறாங்க. வந்து ரொம்ப பழமையான ஒரு போட்ரி இருக்கு. அதை பாக்குறதுக்காக ரோடே இல்ல, ரோட்ல டங்கடான்னு கிதிச்சு வந்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பார்த்தோன்னா இது செம்ம பெருசா இருக்கு. ஆனா பிளாட்ஃபார்ம்லாம் மேலே ஏறி போட்டிருக்காங்க. அதுக்கு மேல அதுவே பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குங்க. பயங்கர பெருசா இருக்கு. ஒரு 15-20 ஆள் கட்டி பிடிக்கிற அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல போய் பார்ப்போம். இந்த மரத்து மேல ஏறி போற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஏறி போறோம். கீழே இந்த போபோ ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் வச்சு வேற ஏதோ மிக்ஸ் பண்ணிலாம் விற்கிறாங்க போல. போபோ ட்ரீ தான் ராஜபாளையத்தில் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சு காமிச்சோம். அதே ட்ரீ தான் இங்கேயும் இருக்கு. இது வந்து 900 years ஓல்டா இந்த ட்ரீ. இது பார்க்குற சைஸ் ஆட்கள் எத்தனை கொண்டா இருக்காங்க பாருங்க. மெகா சைஸா இருக்கு. வா, இதுக்குள்ள வந்து ஏறி நிக்கிற அளவுக்கு இருக்கு. எப்பா, இலையெல்லாம் ரொம்ப இருக்கு. போய் அப்படி கையை நீட்டி நின்று பாரு. இங்க இருந்தேன். ஓகே. அப்பா, இன்னும் இருக்கும் போல 15 ஆள் 20 ஆளுக்கு கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் போல. மேல ஒரு பிரான்ச்சஸ். அம்மா, இலை இல்லை. இப்போ வந்து இலையுதிட்டாலுமா நீண்டர்ல ஃப்ரூட்ஸ் அந்த இருக்கு. ஆமாம், ஃப்ரூட்ஸ் அங்கங்கே தொங்குது. இந்த ஃப்ரூட்ஸை வந்து கீழே வந்து ஏதோ ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு ட்ரிங்க் இல்லை, அதே ஏதோ சுகரில் போட்டு புரட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், விற்கிறாங்க. பட் தெரில எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரில. இந்த இடத்துல நிற்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிறோம். இது மரத்தோட இது கிடையாது. மேலே மரத்தில் ஒரு 40-50 அடி மேலே வந்து நின்று எடுக்கிறோம். அதுவே இவ்வளோ தண்டியாக இருக்குது. அப்பா, உள்ளே போய் நின்ட்டாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, நான் போல. அங்கே போய் பிடிக்கிறேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை. பெருசா இருக்கு. இது மரத்துக்கு நடுவுல தான் போட்டிருக்காங்க. இந்த இது அப்படின்னா நல்லா பெருசா இருக்கு. மரம் அது பாத்தீங்கன்னா எப்படி உள்ள போகுது. நான் அதுக்கு போக மாட்டேன்ட்டேன். இங்க வரைக்கும் கட்டை போட்டிருந்தாங்க, அது வரைக்கும் வர்றேன். இது பாத்தீங்கன்னா பெரிய பள்ளம் கீழே அது வாட்டுக்கு போகுது. அந்த சைடும் போகுது. என்னால முடியாது. $900 boba tea. I love Zanzibar. இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த கிராமத்துல இருந்து கிளம்பி பக்கத்துல ராக்குன்றத பார்த்துட்டு அந்த பாஜே பீச்சில் சீவீடோட அந்த இதை பார்த்து கைட் சர்ஃபிங் எதுவுமே பண்ணல. ஏன்னா லோ டைட்னால ஒன்றுமே ஆக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அப்படி நம்ம அந்த போபோ ட்ரீயை பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்தோம். துவைச்ச ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு
துவைச்சு எடுத்தாச்சு. இப்போ சன்செட். எடுத்தாச்சு. ஆமா, இன்னொருக்க துவைக்க போட்டிருக்கோம். சன்செட்டை பார்த்துட்டு திருப்பி போய் லாண்ட்ரி எடுத்து காய போடணும். ஒரு 2 நிமிஷம் தான் நடேன்னு சொன்னானுங்க. ஸோ நடந்து போய் சன்செட்டை பார்க்கலான்ட்டு போகிறோம். பீச்சும் இதுவும் எப்படி இருக்குது. இனிமேல் சன்செட்டை பார்த்தா நம்ம தூங்க முடியாது போலயே. சன்செட்டு சன்செட் பார்த்துருக்கோம் நம்ம தொடர்ந்து. 4 நாள் ஒரு 3 நாள் பார்த்துருக்கோம். 4 நாளா? ஆமா, அங்கேயும் பார்த்தோம். 6 நாளா தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸ்டோன் டவுன்லேயே உட்காந்து நம்ம சன்செட்டை பார்த்தோம். அடுத்த ஊர்ல நும்பியிலையும் பார்த்தோம். இப்போ இங்கேயும் வந்து பார்க்குறோம். ஸோ 9th டே பீச்சில் இருக்கிறது அதான். ஆமா, பார்ப்போம். சன்செட் பார்க்க வந்தோம். நம்ம இப்போ போகியில் போய் பார்த்தா உள்ள வாங்கியிருந்தது கடல். இப்போ அதுக்குள்ளேயும் அது மத்தியானம் பார்த்தோம். 12 மணிக்கு மத்தியானம் கடல் உள்ள இருந்தது. எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது அந்த ராக்லாம் பார்த்தப்ப. இப்போ பார்த்தா கடல் வெளியே வந்துருச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆமா, ஹை டைட் ஆயிடுச்சு. பீச்சே காணோம். அப்படியே நேரா பில்டிங்ல இருந்து நேரா கடல் உள்ள போகுது. இன்னைக்குல உள்ள ஒருத்தர் வந்து பார்க்கலாம் வாங்கன்னாரு. இந்த ஹோட்டல்ல உட்காந்து பாருங்கன்னாரு. சோ ரெஸ்டாரண்ட்ல போறோம். போய் பார்க்க வேண்டியது. எப்படி ஹைட் டைடு எவ்வளவு இந்த ஆமா டக்குன்னு அவ்வளோ ஹைட் டைடு அண்ட் லோ டைடு. லோ டைடா இருக்கும்போது அந்த அட்வென்ச்சர் போட் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி இருக்குமா. இப்ப ஹை டைட் ஆயிடுச்சனால உள்ளே வர முடியாதபடிக்கு, பீச்சுக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு தண்ணி ஆயிடுச்சு. இங்கேயே பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி இருக்கு. 5-6 அடிக்கு இருக்கு இந்த இடத்துல தண்ணி. ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி. அப்பா கண்ணாடியா இருக்கு. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். கிட்டத்தட்ட 6 அடி இருக்குன்றாரு. 5.5 to 6 அடி ஆழம் இருக்கு அப்படின்றது. இன்னும் உள்ள போய் 6-7 அடி தண்ணி வந்து 6-7 அடி உயரத்துக்கு வருமா. இன்னும் உயரம் கூட வரும்ன்றது. வாவ், சன்செட் கரெக்டா நேரா தெரியும். ஆமா, இன்வைட் பண்ணி உள்ள வந்து உட்கார சொன்னாரு. ஸோ ஏதாவது வியாபாரம் ஆகும் தான், ஒரு காப்பியை குடிப்போம் அப்படின்றது. This is business. I invested the money. லோ டைடு அப்போ லோ டைடு இல்லை, நார்மல் டைமில் இந்த எண்டில் இருந்து அப்படி நடந்தே இங்கே வெளியே போய் அங்கே வரைக்கும் போகலாமா. அந்த பில்டிங் தெரியல, அங்கே வரைக்கும் போகலாமா. எல்லாமே பீச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அமேசிங். ஒரு யூனிக்கான இதுதான். ஹை டைட் லோ டைட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்கும்ன்றது ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் காலையில் அந்த பீச்சில் பார்த்தோன்னா எங்கேயோ இருந்துச்சு கடல். இப்போ பார்த்தோன்னா கடல் இது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து பீச்சே இல்லாமல் போயிடுச்சு. மாடு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் மாதிரி கட்டலில். மாடை குளிப்பாட்டுறாங்க. திமிழ் வச்ச மாடாக இருக்கு. முடிச்சிருச்சு போல மாடு. சன்செட் பார்த்து முடிச்சாச்சு. டீயையும் ஜூஸையும் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கிளம்பி பாஸ்தா போட்டு சாப்பிட்டு படுத்து டின்னர் சாப்பிட்றதுக்கு பாஸ்தா போடணும்னு நினச்சிருக்கோம். ஆமா, போய் பார்ப்போம் அது என்ன லட்சணத்தில் வரப்போதோ. ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கோம் போடுறதுக்கு. நல்லா வந்து நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு தான் பார்க்கணும். ஆமா, பண்ணுவோம். பாய். பாஸ்தா மேக் பண்ணியாச்சு. பாஸ்தா சாஸ் வந்து இல்லை. ஸோ அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓனர், இந்த ஹவுஸோட ஓனர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கு. ஆமாம், சீஸ் வந்து அங்கே கிடச்சது. ஏதோ க்யூப் சீஸ் மாதிரி இருந்தது. வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் உப்பாக இருக்குது. பட் ப்ரிசர்வேட்டிவ் கலந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரிசர்வேட்டிவாக இல்லை புளிக்க வச்சுருக்காங்களான்னு தெரியல. கொஞ்சம் புளிப்பும் உப்பும் கலந்து சீஸாக இருக்குது. ஆனால் இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது போட்டது. சாப்பிடுவோம், அப்புறமா பார்ப்போம். பாய்.